நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் அது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவெடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 4 கிரகச் சேர்க்கைகள். சார் அந்த 4 கிரகச் சேர்க்கை என்னங்க சொல்லுது? ஜெயிச்சிருவானா, மீண்டு வந்துடுவானா, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அருமையான காலகட்டம். அதாவது 10ல் பாவியாவது இருக்கணும். பாவிகளே குவிஞ்சிருக்காங்க இந்த சூரியன் செவ்வாய் ராகு மாதிரி. இப்போ இதில் என்னென்ன நம்ம கோல்டன் டைம்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை உண்டு. குரு பார்க்கலன்னு வச்சுங்களேன், இந்த பாவத்தை அப்படியே நெகட்டிவாக சொல்லணும். குரு பார்க்குறதுனால அப்படியே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சொல்ல போகிறோம். ப்ளஸ்ஸு உண்டு, ஒரு சில விஷயத்தை தவிர்க்கணும்னு சொல்ல போகிறோம், பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வேலை விஷயம் தாங்க. சார் வேலையில் எப்படி சார் இருக்கும்? வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா? இந்த டைம் தான் சார் ப்ரொமோஷன் இந்த பேண்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது, கிடைக்குமா? வேறு ஜாப் ட்ரை பண்ணலாமா? சார் ஏஐ வந்திருக்கு, ஜாப் போயிருங்கிறாங்க. இது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, மீண்டு வந்துடுவானா, தொந்தரவு பண்ணுறாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களே. இது மாதிரி இருந்தவங்களுக்கு மாறி ஒரு யூடர்ன் போடுதுன்னு இல்லையா? அந்த யூடர்ன் தெரியுமா? தொந்தரவு கொடுத்துட்டு விளையிடுறாங்க. நீங்கள் ஃபுல் நிர்வாகம் கண்ட்ரோலில் வரப்போகிறீங்க. மனசுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் ஏற்படுகிறது. அதிகார பதவிக்கு வரப்போகிறீங்க. உங்களுக்கு அதிகாரம் உண்டா? நிச்சயமாக கையில் அதிகார பதவி வருகிற காலகட்டம். 10ல் அவ்வளோ கிரகம் வலிமையாக இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சார் நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ட்ரை பண்ணுறேன் சார், சாதாரண போஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் ட்ரை பண்ணேன், அப்போ அதிக பதவி உண்டு. என்ன நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி மேலதிகாரிகள்கிட்ட கேட்க ரிக்வெஸ்ட்டாக வைக்கணும். நீங்கள் சொல்கிற கருத்தை ரிக்வெஸ்ட்டாக வச்சா நிச்சயமாக மீட்டு வந்துடுவீங்க. இதே காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது சார், திருமணத்துக்கு கோல்டன் டைமுங்க. ஏன்னா மங்களகாரகன் நல்லபடியாக இருக்கார். 7க்குரியவர் இங்கே பார்த்திங்கன்னா ராகுவோட தொடர்பு. அப்போ ஒரு சில பரிகாரங்கள் நிறைய பேர் ராகு என்ன பண்ணுதுன்னா, இத்தனை நாள் நடக்க வைக்கலாம், ஏன் நடக்கலன்னு முடிவு கொடுத்துரும். குருவாக்குது இல்லையா? தடையெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு விடையாக மாறும். இப்போ திடீர் அதிர்ஷ்டமாக வெளிநாட்டு வரலாக இருக்கலாம், வெளியூர் வரலாக இருக்கலாம்,
பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமையுமா? ஆண் பெண்ணுக்கு தான் நாங்கள் என்னங்க பெருசாக எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் நல்லபடியாக என் பொண்ணு வாழணும், என் பையன் வாழணுங்கிற அந்த மாதிரி வரன் வந்துடும். கூட்டு என்ற விஷயத்தில் இந்த கூட்டு சம்மந்தப்பட்டதில் பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவியிலிருந்து பிரிவினைகளுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. நிறைய பேத்துக்கு ஒன்று சேர வாய்ப்புண்டு. ஒரு சிலர் நிரந்தர பிரிவும் உண்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க பிரிகிறது தான் அவங்க ஜாதக ரீதியாக இருக்கும். அப்போ ரெண்டு விஷயம் நடக்கும். திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரமாக ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரம் பண்ணால் நிச்சயமாக மீண்டு வருவீங்க. இப்போ ராசிக்கு 8ஆம் அதிபதி 2ல் வருது. சார் அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி இது மாதிரி இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு சார் குழந்தைக்கு மடிப்பச்சை எடுக்கிறோம், அந்த குழந்தைக்கு வேண்டுதல் பண்ணுறோம், கிடைக்குமா? இந்த மாதிரி இருக்கும். தான் ஆல்ரெடி குழந்தை இருக்குது சார், ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொன்னாங்க தத்து கொடுத்து எடுக்கணுன்னாங்க, எனக்கு அப்படி தத்து கொடுத்து எடுத்து உங்களுக்கு தத்து கொடுக்க மாதிரி அம்சம் இருந்தாலும் பண்ணலாம். இந்த நேரத்தில் தாங்க சார் நிறைய பேர் மொட்டை அடிக்கிறது இறைவனுக்கு வேண்டியிருப்பாங்க, அது அத்தனையும் நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம். அப்போ கிட்டத்தட்ட கிரகண தோஷமாக இருக்கும். கிரகண தோஷத்தில் என்ன பண்ணலன்னா உங்களுக்கு வாழ்வில் இருக்க அத்தனை தோஷத்தையும் போக்கிறதுக்கு சார் மாத்திரு தோஷம், பித்திரு தோஷங்கிறாங்க, பிரம்மகதி தோஷங்கிறாங்க, நாங்களாம் அது என்னென்னு கூட தெரியாது அப்படிம்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் இந்த காலகட்டத்தில் கோயில் வழிபாடுகள், புனித நீராடிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வரும்போது அந்த பாவங்கள் எல்லாம் போகும். இதில் தந்தை அப்பாவோட வேலை எனக்கு கிடைக்குமா, தந்தையோட தொழிலே எடுத்து பண்ணலாமா, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. தந்தையோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வருகிறது. இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா சார் எங்கே கட்டலாம், உள்ளூரில் அது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த வீடு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோரா எந்த திசையில் பார்த்து கட்டலாம், இது மாதிரி பல கேள்விகள் இருக்குமே. அதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். ஆனால் வெள்ளங்கம் உள்ள பிரச்சனை உள்ள சொத்து கைகூடி வந்துடும். அப்போ ஆண் பெண் இருவருக்கும் கூடி வருகிறது. சார் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க, 2க்குரிய ராகுவோட இருக்குங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவோ உண்டு. இந்த காலத்தில் 11ல் உங்கள் ராசி உச்சம் பெற்றிருக்கார். வேறு 11ல் உங்கள் ராசி உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் பண வருவாய் உண்டு. மனதுக்கு எண்ணிய விஷயம் நடக்கும். சினிமா துறை, அரசியல் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட துறை எனக்கு யோகமாக இருக்கும். பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரம்மாண்டமாக விருத்தி பண்ணலாம். இப்போ பிஸ்னஸில் தனித்தா கூட்டா அது ஹாரோஸ்கோப் பார்க்கணும். லோன் போட்டு இது பண்ணலாமா, அது பார்த்து தான் பண்ணணும். இந்த நேரத்தில் அதெல்லாம் கவனித்து செய்ய வேண்டிய கால சூழ்நிலை. ஆனால் ஹெல்த்துக்கு எப்படி சார், ஹெல்த்தை கவனிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் தேதி 11 இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் சம்மந்தம் எடுத்து வெற்றி பெறுகிறது. 6க்கு 6 தான் 11. அப்போ வியாதியை முள்ளால் எடுக்கணும், வியாதியை குணப்படுத்தும் காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன வியாதியாக இருந்தாலும் சார், ஒரு சிலர் கேன்சர்னு வந்திருக்காங்க, ஒரு சில லேடிஸில் பிரெஸ்ட் கேன்சருங்கிறீங்க, லங்ஸ் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கே மாதிரி ஏற்படும். ஹார்ட்டில் சின்ன வேரியேஷன் இந்த ராசிக்கு சில காலம் இருந்தது. ஈவன் சின்ன வயசில் ஹார்ட்டு லங்ஸ் ரெண்டுலையும் தொந்தரவு அனுபவிக்காத ரிசவம் இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடை, மூட்டு, அப்டமன் இதில் ஒரு பிரச்சனை வந்து தான் போயிருக்கு. இதெல்லாம் மாற்றாக நிச்சயமாக பண்ண முடியும். உங்கள் ராசிக்கு பரிகாரம் பொதுவாக இந்த ராசிக்கு இது மாதிரி பண்ணுறதுக்கு பைரவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட். அப்போ மீண்டு வந்துடுவோன்னா நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். தவறாக பயன்படுத்தினால் வீழ்ச்சியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கைகள் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி சரியாக பயன்படுத்தி ஜெயிச்சு வாங்க.